எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இவங்க பேர் ஆருத்ரா, வயசு 32 ஆகுது. இவங்க நாகர்கோவில் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல கேரக்டர் உள்ள, அதே நேரம் குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு நடுத்தர வசூலில் பின் வந்தம்மா கொண்டு வந்திருக்கேன். இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா முதலியார்னு சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா துலாம்னு சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சித்திரைன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் தான் வரணும்னு பார்த்துட்டு வராங்களாம்மா. இவங்க ஒரு டிகிரி படிச்சுதான் சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ ப்ரைவேட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா, இவங்க எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணதை சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இவங்க கற்றுக்கிட்டு இருக்கா சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கிளைண்ட்ஸ் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இவங்களும் இன்னும் சில பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஒரு நார்மல் வருமானம் தான் சம்பாதிச்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. அடிக்கடி ட்ராவல் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா தேட்டரில் ஆப்ரேட்டர் வேலை பார்க்குறாங்களாம். கொஞ்சம் கிளைண்ட்ஸ் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இவங்களும் இன்னும் சில பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஒரு நார்மல் வருமானம் சம்பாதிச்சிருக்காங்கன்னா அடிக்கடி ட்ராவல் பண்ணி வருங்க சொல்லிடுறாங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா தேட்டரில் ஆப்ரேட்டர் வேலை பார்க்குறாங்கன்னா, இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அதே தேட்டரில் மெயின்டெனன்ஸ் டீமில் தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஓரளவு டிசென்டான சம்பளம் தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க வாடகை வீடு தான் இருக்காங்கன்னா, இவங்க ஒரு அண்ணன் தான் சொல்லியிருக்காங்கம்மா. அவர் மர சாமான் செய்கிற கடையில் வேலை பார்க்குறாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கதான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு முதல் திருமணம் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் நடந்துன்னு சொல்கிறாங்கம்மா. கல்யாணம் சில வருஷம் நல்லா போயிட்டுன்னு சொல்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஆக்சிடென்ட்லாம் தவறிட்டாங்கன்னா, இவங்க அதையே நினச்சி கொஞ்ச நாள் வீக் ஆகிட்டாங்களாம்மா. அப்புறம் அதிலேருந்து மீண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சில வருஷமாக ஆண் துணை இல்லாமல் தான் இருக்காங்களா. இனிமேல் அப்படி இருக்க வேண்டாம்னு யோசிச்சு இப்போ 2ஆம் திருமணம் பண்ணிக்கலாம்னு வேலை பார்த்துட்டு இருக்காங்களா. அப்படி தேடும் போது தான் நம்ம சேனலில் பார்த்து நம்மகிட்ட வந்திருக்காங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, வரப்போகிற துணை ஒரு நல்ல குணம் இல்லை, குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒருத்தர் எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல மாத வருமானம் இருக்க சொல்கிறாங்கம்மா. இவங்களையும் அவங்க பையனையும் நல்லபடியாக பார்த்துக்கணும் விரும்புகிறாங்க. எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்கம்மா. முக்கியமாக புகைப்பழக்கம் குடிப்பழக்கம் பண்ணுறவங்க இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேரேஜுக்கு இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 25 பொண்ணாங்க 3 லட்சம் பணம் சேர்த்து வச்சுருக்காங்களா. உங்களுக்கு நல்ல வசதி இருந்து கவனிச்சிக்க யாருமே இல்லாமல் தனிமை ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இவங்களை மேனேஜ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கும் நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பாங்கம்மா. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஒரு பத்த கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வாரம் பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.